பம்பையில் வந்து இறங்கிட்டோம். பம்பையில் வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து போய் கிளம்புறோம். தேதி 12 மணி 3 மணி. பம்பையில் பாருங்க. பம்பையில் குயில போட்டாச்சு. சூப்பராக இருக்குது. நம்ம டீமில் வந்துக்கிட்டு இருக்காங்க. மொத்தமாக கிளம்ப போகிறோம். பம்பையில் நிற்கிறோம். கூட்டம் நல்லா தான் இருக்குது. இப்போ கூட்டம் பாருங்கள், ஓரளவுக்கு ஆவரேஜாக போயிட்டே இருக்குது. மணி 3:30 இருக்குது. இப்போ பூச்சியெல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. நாங்களும் இப்போ கிளம்பிடுவோம். சாமி சாமி நான் இங்கே நிற்கிறேன். சாமி கணிக்க நீங்கள் நிற்கி மொத்தம் 32 சாமி தான் அவங்க சொன்னையில் வந்துருக்கிறோம். எல்லா சாமிகளும் மொத்தம் மலைக்கு போக போகிறோம். மலைக்கு தான் எல்லோரும் கிளம்பியாச்சு. இனிமே ஸ்டார்ட் பண்ணுறோம் மலைக்கு. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. 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 ஆஞ்சநேயர் கண்ணும் சரி சரி ஐயப்பனுடைய கண்ணும் நேர் பார்வையில் இருக்கும். இங்கேருந்து ஆ சரி கண்டிப்பாக பார்க்குறோம். படியேறி வந்ததும் இதுதான் படி. படியேறி வந்ததும் விநாயகரை பார்த்தாச்சு. கீழே விநாயகர் கோயிலில் இந்த மாதிரி தான் நிறைய மண்டபம் இருக்குது. ஒவ்வொரு சாமிக்கு தண்ணி இடமா இருக்குது. கீழே விநாயகர் கோயில், ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லி எல்லா சாமியும் கும்பிட்ட பிறகு டிக்கெட் செக் பண்ணுறாங்க. யூடியூப்பில் வரிசை நிற்கிறாங்க. இங்கே தான் டிக்கெட் செக் பண்ணி அனுப்ப போகிறாங்க. அதுன்னு டிக்கெட் செக் முடிச்சா உள்ள போகலாம். நிறையா இருக்குது. நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு. அதனால் தேவையில்லை. நம்ம டேரக்டாக டிக்கெட் சொல்லிட்டு சுரண்டை எஸ்ஆர் அழகுதுரை குருசாமி குரூப்லேருந்து பேசுகிறேன். இப்போ தற்போது வந்து பம்பாவில் கணபதியை தரிசிச்சுக்கிட்டு இருக்கோம். கூட்டம் வந்து நார்மலாக தான் இருக்குது. ஆமாம், சொல்கிற மாதிரி இல்லை, நார்மலாக அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். சாமியே சரணம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இன்றைக்கி பணம் தேவை அப்படின்ட்டு கண்டிப்பாக சீக்கிரம் போய் சாமி சரணம் பண்ணலாம். நம்பி இப்போ ஸ்டார்டிங்லாம் போய்கிட்டு இருக்கிறோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. பார்த்து சொல்லுவாங்க. கூட்டம் பாருங்க. கண்டிப்பாக போட்டுருவோம். பாதை எல்லாமே இலவச மூலிகை குடிநீர் கொடுத்துருக்காங்க. அதுபோல் ரெஸ்ட் ரூம் எல்லாமே ரெடிமேடாகவே இருக்குது. பயோ ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு வாரம் யூஸ் பண்ணிக்கலாம். பாதையும் தெளிவாக இருக்குது. நல்லா ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு மலைக்கட்டை நினைக்கிட்டோம். இதில் மேலே ஒரு பாதை போகுது. மரக்கூட்டம் அந்த இடம். சாமியே சரண ஐயப்பா. சாமி மரக்கூட்டம் ஏரியாவுக்கு வந்துட்டோம் சாமி. ஆமாம், இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். சமதளமான பகுதி தான். 2 கிலோமீட்டர்ஸ் தான். இது படியில் வரவங்க பாதை. இது நம்ம வண்டி வர மாதிரி கழுத பாதைவாங்க. 2 பாதையில் ஒன்றா ஜாயிண்ட் ஆகுது. இங்கே தான் கூட்டம் இருக்குது. இவ்வளோ கூட்டம் தெரியல. ஏறது கூட்டத்தோட இறங்குறது கூட்டம் அதிகமாக. பார்த்தீங்கன்னா நம்ம ஏறுற கூட்டத்தை விட இறங்குற கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இன்னும் 2 நாள் தான் மகர ஜோதி. இன்னைக்கு 12 இன்னைக்கு வந்து எல்லோரும் ஆல்ட் அடிப்பாங்க. இதுக்கப்புறம் தான் க்ரௌடு அதிகமாக இருக்குது. கிட்ட வந்துட்டோம். 1
கிலோமீட்டர் வருது கூட்டிட்டு பாருங்க. ஐயப்பசாமியுடைய மனோகர சன்னிதானத்துக்கு போகிற வழி வந்துட்டோம். கொஞ்சம் கூட சேர்த்து அடைஞ்சிடும். ஐயப்போ சாமி ஐயப்போ 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 சுவாமியே. கிட்ட போயிட்டு இருக்கிறோம். கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. சாமி ஈஸியாக பார்த்தா தான் நினைக்கிறோம். கூட்டத்தை பாருங்கள் கம்மியாக தான் இருக்குது. ஃப்ரீயாக தான் இருக்குது. மஞ்சமா தெரியுது. பார்த்துக்கோங்க. அப்போ உடச்சந்திரன வச்சுட்டு சாப்பிட போயிருங்க. அப்படியே கையில் கொடுத்துருவேன். சுவாமி சரணமையப்போ. சுவாமி சரணமையப்பா. தெரியல யாரும் யாருக்கு அப்பா அரவணை கொடுக்குறாங்க. இந்த அப்பா அரவணத்தை பொறுத்தவரை நம்மகிட்ட கேஷ் இருந்தால் பெரிய லைனாக இருக்குது. கார்டுலாம் சின்ன லைனாக இருக்குது. அந்த பக்கம் கார்டு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் புக் பண்ணி உடனே வாங்கிக்கலாம். அதுவும் ஈஸி மெத்தட் தான் இருக்குது. இல்லை இந்த கார்டு வாங்கினா ஈஸியாக வாங்கிக்கலாம். ஜிபே ஃபோன்பே எதுவுமே கிடையாது. கார்டு அந்த கேஷ் மட்டும் தான் உண்டு. கார்டு பக்கம் லைனே கிடையாது. கம்மியாக எனக்கு 5 பேர் நிற்பாங்க.
கேஷ்னால ஒரு 4 லைன் அனுப்பாங்க, பெரிய லைனாக அனுப்பாங்க. இந்த தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. தரிசனம் ஃபுல்லாக சிறப்பாக இருந்துச்சு. தரிசனம் மீட்டருக்கு மேலே போய் பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வருஷத்தில் சபரிமலை பார்க்கலாம்.